அது குளிர்காலம். சில்லுன்னு வர இந்த காத்து வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்கள கூட நிம்மதியாவே தூங்க விடல. பாவம், எல்லாருக்கும் ரொம்ப குளிரா இருந்தது. இந்த குளிர்காலம் ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரியே இருக்குல்ல. இந்த குளிரால இந்தியா சுவிட்சர்லாந்து மாதிரியே ஆயிடுச்சுல்ல. ஆமா, நீ சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா என்ன மாதிரி வயசானவங்களை யோசிச்சு பாரு. நாங்க குளிர்ல எவ்வளோ நடிக்கிட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப குளிருதுப்பா. சரியா சொல்றீங்க. இந்த குளிர் அடிக்கிறதால எனக்கும் கூட நடுக்கமா இருக்கு. இங்க செம்ம குளிர். சரி, வாங்க ஒன்று பண்ணுவோம். நம்ம ஒன்னா சேர்ந்து குளிர் காயலாமா? கண்டிப்பா குளிர் காயலாம். வாங்க வாங்க. எல்லாரும் மக்ரன் சித்தப்பாவோட கடை வேலைய உட்கார்ந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பணக்கார வீட்டு மருமகளோட வரவேற்பு நடந்துட்டு இருந்தது. மாமா, தாகூர் குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பம். ஆனா அவங்க தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க போல இருக்கே. ஒருத்தங்க கிராமத்தோட ஒரு பக்கத்துல இருக்காங்க, அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு பக்கம் இருக்காங்க. அவங்க இப்போ ஏதோ விருந்து வைக்கிறாங்க போல இருக்கு. ஆமா, அது நிஜமாவே ரொம்ப பெரிய குடும்பம் தான். ஆனா ஒவ்வொரு பர்த்டே அன்னைக்கும் அவங்க ஒன்று சேருவாங்க, அப்புறம் பெரிய விருந்து வைப்பாங்க. இப்போ அங்க யாரோ ஒருத்தருக்கு கல்யாணம் போல இருக்கே. இந்த குடும்பம் தான் அந்த ஊர்லயே ரொம்பவே பணக்கார குடும்பமா இருந்தது. அந்த வீட்டோட ஓனர் ஆகிய ரன்வீர் சிங், அவரு ஊரோட சர்பஞ்ச் கூட. அந்த மஹலுக்கு வெளியோ எனக்கும் இதை பத்தியெல்லாம் ஒண்ணுமே புரியலப்பா. அந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தங்க வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? இவ்வளோ பேரோட அவங்களால எப்படி ஒண்ணா வாழ முடியும்? யாருக்குமே பழக்கம் இருக்காது. மாமா, இதனால நீங்க ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த வீட்டுக்கு வர மருமக தான் அதை பத்தி கவலைப்படணும். அது பெரிய குடும்பம், அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க. ராதா சிட்டில பிறந்து வளர்ந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ பேர் இருக்கிற வீட்ல அட்ஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த வீட்ல அவளுக்காக 50 பேரு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. போதும், ரொம்ப வரவேற்றுட்டீங்க. 50 பேரும் உங்க வழியில அவங்கள வரவேற்றுட்டீங்க. இதுவே போதும், சரியா? அடவா, எவ்ளோ பெரிய வீடு, ரொம்ப அழகா இருக்கு. அட, இந்த லைட்ஸ பார்த்தா எவ்ளோ நல்லா இருக்குன்னு. இது வரைக்கும் கனவுல தான் இந்த மாதிரி வீட பார்த்திருக்கேன். பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கு. வெளிய குளிரா இருக்கீங்க, அப்படி இல்லையே? என்ன அண்ணி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த ஜெனரேஷன்ல கூட மாமா 50 பேரை பெற்றிருக்காங்கன்னா எப்படின்னு யோசிக்கிறேன். கவலைப்படாதீங்க, சும்மா ஜோக் பண்ண. நாங்க கூட ஜோக் டைப் தான், விடுங்க. ஆமாமா, நீங்களும் மாமா பிளட் தானே. அவரும் ஃபன் வேல தான் 50 பேரை பெத்தெடுத்துட்டாரு போல இருக்கே. என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ராதாக்கு எல்லா பக்கமும் வெறும் பாசம் தான் கிடைச்சிட்டு இருந்தது. நீங்க எல்லாரும் என்ன எதுக்காக அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்ல அண்ணி. இங்க பாரு ராதா, இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டம். 50 பேர் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இஷ்டம் கஷ்டம் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா இந்த வீட்ல இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் உனக்கு. நான் எல்லாமே புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். என்ன 50 பேரும் அவளை இப்படி நிக்க வச்சு பேசிட்டே இருப்பீங்களா? போங்கம்மா, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நாளைக்கு காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க அனுப்பிடுறாங்க. அவளும் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடுறா. அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அடடா, சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்களா? நல்லதா போச்சு. காலையிலேயே பிளாக் டீ குடிக்கிறது எனக்கு பழக்கம். இதோ இப்பயே செஞ்சு கொண்டு வரேன், சரிங்களா? வெயிட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் அவங்களுக்காக டீ செஞ்சு கொண்டு போறாங்க. கொடுத்தாங்களோ இல்லையோ, இன்னொரு பொண்ணு வந்துடுறா. அண்ணி, நான் இப்பதான் எந்திரிச்சேன். நான் குளிக்க போறேன். என் ட்ரெஸ் ரூம்ல இருக்கு, கொஞ்சம் ஐரன் பண்ணி வச்சிடுறீங்களா? சரி, நான் இப்பவே ஐரன் பண்ணி வச்சிடுறேம்மா. அப்படின்னு சொல்லிட்டு அவ ஐரன் பண்ணி முடிச்சிட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரா. அதுக்குள்ள மூணாவது வந்துட்டு அவ சொல்ற வேலையும் செய்யறா. இவங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் மொட்டை மாடியில துணி காய போட்டுக்கிறேன், கொண்டு வரியாமா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒரு அடியா உண்டியா செய்ய ஆரம்பிக்கிறான். அதுவும் அவளுக்கு எவ்வளவு வேலை செய்யறது பழக்கமே இல்ல. இதே மாதிரி அவளை நிறைய வேலை செய்ய வைக்கிறாங்க. அவளும் கஷ்டப்பட்டு எதுவும் சொல்ல முடியாம எல்லா வேலையும் எல்லாரும் கேக்குற மாதிரி செஞ்சு கொடுக்கறா. அண்ணி, பொண்ணா இல்ல பையனா? பொண்ணுதான். ஏன்னா பொண்ணு இல்லனா பையனே பொறுக்க முடியாது இல்லையா? அதுக்குள்ள அவங்க மாமியார் வராங்க. என்ன, அவளை நிக்க வச்சு இப்படி பேசிட்டு இருப்பீங்களா? அவ போய் தூங்கட்டும், போமா நீ போய் படு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்படியே அவங்க ரொம்ப நாள் அவளை கவலைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கண்டுக்காம ரொம்ப நாள் இப்படியே கடந்து போகுது. ஒரு நாள் அவங்க எல்லாரும் நியூஸ் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க ஊர்ல பயங்கரமான புயல் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஊர்க்காரங்க யாருமே வெளியே வரக்கூடாது, எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. பாருங்க, வீட்ல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. ஸ்கூலையும் கூட மூடிட்டாங்க.
யாரும் வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. வெளியில பயங்கரமான புயல் வரப்போகுது. ஊர்ல பிரச்சாரம் பண்ணி இந்த எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய வீட்ல கூட அந்த பணக்காரங்க இந்த புயலுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணுவாங்க. எல்லா கதவும் விண்டோவும் எல்லாம் சாத்திடுறாங்க. ஆனா புயல் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அவர் வானிலையை சொல்லி முடிச்சுட்டு போன உடனே பாருங்க, இப்ப புயலும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரோடோரம் இருக்கிறவங்களோட நிலைமை என்ன ஆகும்? நாம தைரியமா இருக்கணும். அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. அந்த ஊர்ல ரொம்ப பயங்கரமான புயல். அது மட்டும் இல்லாம 3 நாளைக்கு அவங்களால தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம சடனா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஊரு நடுவுல இருக்க ஒரு பெரிய மரம் கீழே விழுந்துடுது. ஐயோ கடவுளே, நம்ம கிராமத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது போல இருக்கே. ஒரு பாறை வந்து இடிச்சிருச்சு. அதனால நம்ம ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வீடையே இழந்துட்டாங்க. அது கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப பயந்து போறாங்க. என்ன பண்றதுன்னு புரியாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டு மருமக மட்டும் ரொம்பவே தைரியமா இருப்பா. எல்லாருக்கும் தைரியம் சொல்வா. அதுக்கப்புறம் சொல்றா, இங்க பாருங்க அக்கா, நாம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணணும். இது நம்ம குடும்பம். நாம நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். நாம என்ன பண்ண முடியும் ராதா? நான் சொல்றேன். அப்புறம் அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. அப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ளவே இருக்காம எல்லாரும் கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்கள்ல கஷ்டப்படுறவங்க, அந்த வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி புயல் வந்தா இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இருந்து போராடினா அது ஜெயிக்க முடியும்னு சொல்றா. பசங்களா, நீங்க பண்ணதை யாராலையும் பண்ண முடியாது. இந்த தாகூர் குடும்பம் உங்களுக்கு ரொம்ப நன்றி உள்ளவங்களா இருப்போம். அந்த புயல் முடிஞ்ச பிறகு ஊருக்காரங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கே ரொம்பவே நன்றி தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 50 பேரும் சேர்ந்து ரொம்பவே நல்ல விஷயத்த பண்ணி நிறைய பேரை காப்பாத்திருப்பாங்க. என்ன வேணாலும் சாதிக்கலான்னு ப்ரூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ராதா அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பெரிய மரியாதை. சுஷ்மா சுமன் 2 மருமகங்க வீடும் கிட்டேயே இருந்தது. அக்கா சுஷ்மா வீட்ல வெஜ் சமைப்பாங்க, தங்கச்சி சுமன் வீட்ல நான்வெஜ் சமைப்பாங்க. எப்போ எல்லாம் சுமன் நான்வெஜ் சமைப்பாங்களோ அந்த வாடை சுஷ்மா வீட்டுக்கு வந்துடும். இன்னைக்கு வந்த மாதிரி. தீபக், சுமனத்தை இன்னைக்கு சாப்பிட என்ன பண்றாங்க? ரொம்ப மணக்குதே. ஒண்ணு மம்மி இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்றாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி சாப்பிட மனசு இல்ல. சிக்கன் பிரியாணி பேரை கேட்டு ரிங்குக்கு ஆசை ஆயிடுச்சு. அப்போ சுமன் அங்க வராங்க. சித்தி, நீங்க சிக்கன் பிரியாணி பண்றீங்களா? இப்பதான் பண்ணிட்டு வந்த, சாப்பிடுறியா? ஆனா அம்மா பருப்பு குழம்பு பண்ணாங்க. ராஜ்மா சாவல் எல்லாம் டெய்லியும் சாப்பிட்டுட்டே இருப்போம். சித்தி, நான் போய் கை கழுவிட்டு வர, சரியா? சித்தி, நானும் வரட்டா? கண்டிப்பா, நீயும் வரலாம். நான் நிறைய சிக்கன் பிரியாணி சமைச்சிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ரிங்கு கின்னி 2 பேரும் சுமன் வீட்டுக்கு சாப்பிட போனாங்க. சுஷ்மா வந்து நிறுத்திட்டாங்க. 2 பேரும் எங்க போறீங்க? சாப்பிடலையா? இல்ல மம்மி, 2 பேரும் சித்தி வீட்டுக்கு போறோம். எங்களுக்காக அவங்க சிக்கன் பிரியாணி பண்ணிருக்காங்க. இதை நாங்க நாளைக்கு சாப்பிடுறோம். தினமும் இதே ஆயிடுச்சு. சாப்பிடலன்னா நான் எதுக்கு சமைக்கணும்? உங்களுக்கும் தினமும் நான்வெஜ் சாப்பிடுறதே வேலையா போச்சு. இந்த சுமனுக்கு என்னதான் நான்வெஜ் சாப்பிடுற ஆசையோ அவளோட சேர்த்து வீட்ல எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்டா என்ன இருக்கு? நல்லது தானே. சுஷ்மா இத்தனை வருஷம் கழிச்சு கூப்பிட்டுருக்கா. எனக்கு கூட போட்டதே இல்ல. சுமன் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு நான்வெஜ் கிடைக்குது. ராஜேஷ் அண்ணா, கொஞ்சம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றீங்களா? நீங்க சாப்பிடல? அட, எங்க சாப்பிட்ட? நான் ராஜ்மா சாப்பிட மாட்டேன்னு தெரியும்ல. பிரியாணி எடுத்துட்டு வா. ஏதாச்சும் நல்லா சாப்பிட தோணுதுப்பா. கண்டிப்பா தரேன். வீட்ல எல்லாரும் சுமனை ரொம்ப பாராட்டுவாங்க. அவளோட நான்வெஜ் சாப்பாடுக்கு முன்னாடி வெஜ் சாப்பாட யாருமே விரும்பல, சுஷ்மா மாமியார தவிர. சுமன் விதவிதமா நான்வெஜ் டிஷ்ஷஸ் சமைப்பா. ஃபிஷ் கிரேவி, எக் கிரேவி, மட்டன், சிக்கன்னு சமைப்பா. சுஷ்மா கூட நல்ல வெஜ் சாப்பாடு சமைப்பா. அவளோட வெஜ் சாப்பாடு டேஸ்டியா இருக்கும். ஆனா நான்வெஜ் சாப்பிடுறவங்க வெஜ் எங்க சாப்பிடுவாங்க? என்னங்க, உங்களோட ஃபேவரட் எண்ணெய் கத்திரிக்காயும் சோள ரொட்டி பண்ணிருக்கேன். நீங்க சாப்பிடல? நாளைக்கு சாப்பிடுறேன். சுமன் இன்னைக்கு பட்டர் சிக்கன் பண்ணிருக்கா. அங்க பார்ட்டி இருக்கு. நீங்க 2 பேர் சாப்பிடுங்க. குழந்தைங்க என் கூட அங்கேயே சாப்பிடுவாங்க. என்னமோ தினமும் நீங்க அது என்ன நான்வெஜ் சாப்பிடுறீங்களோ, தினமும் அந்த சுமன் வீட்டுக்கு நான்வெஜ் சாப்பிட போயிடுறீங்க. எங்க வீட்டு சாதாரண சாப்பாடு உங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. இது கத்திரிக்காய் சீசன். சோள ரொட்டியோட கத்திரிக்காய் எவ்வளவு நல்லா இருக்கும். நீ வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுறதே இல்ல. அப்போ உங்க சுமன் வராங்க. அத்தை, அக்கா, நீங்களும் அங்கே வந்துடுங்க. ஏதாவது வெஜ் சமைக்கிறேன், ஒன்னா சாப்பிடலாம். இல்ல, நான்லாம் அங்க சாப்பிட மாட்டேன். நான் நான் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுறதில்ல. நான் அங்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்.
சுமன் உனக்கு தெரியும் இல்லையா நாங்க நான்வெஜ் சமைக்கிற பாத்திரத்துல சாப்பிட மாட்டோம்னு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சாப்பிடுங்க. இங்க சோள ரொட்டியும் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிருக்கோம், நாங்க அதை சாப்பிடுறோம். நீ சாப்பிடுறியா? சுஷ்மா சொன்னதை கேட்டு சுமன் ஜோரா சிரிக்கிறா. அவளோட நரேஷும் சிரிக்கிறான். அண்ணி நான்வெஜ் சாப்பாடுக்கு முன்னாடி வெஜ் ஒண்ணுமே இல்ல. இவங்க நான்வெஜ் விட்டா எதுவும் சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் முன்னாடி இருக்கும்போது வெஜ்ஜ தொடவே மாட்டாங்க. இவங்க பத்தி நல்லா எனக்கு தெரியும். இவங்க நான் பண்ண பெட்டர் சிக்கனை நல்லா சாப்பிடுவாங்க. அண்ணி வெஜ் பண்றத விட்டுருங்க, நான்வெஜ் பண்ண ஆரம்பிங்க. அன்னைக்கு சுஷ்மா ரொம்ப வருத்தப்பட்டா. அவளுக்கு துக்கமா இருந்தது. அவ சமைக்கிறதே கம்மி பண்ணிட்டா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு சமைச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு. எல்லாரும் நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. அவளுக்கும் மாமியாருக்காக வெஜ் சமைப்பா. சுஷ்மா காத்தால டிஃபன் பண்றதும் நிறுத்திட்டா. மம்மி இன்னைக்கு நாஷ்டா பண்ணலையா? இனிமே நான் டிஃபன் எல்லாம் சமைக்க மாட்டேன். உனக்கு நான்வெஜ் பிடிக்கும் இல்லையா? போ சித்தி வீட்டுக்கு போய் அங்க டிஃபன் சாப்பிடு. ஓ என்னாச்சு இன்னைக்கு சாப்பிட ஒண்ணுமே பண்ணல? நீங்க சுஷ்மா சமைக்கிறத வீட்ல சாப்பிடுறதே இல்ல. நீங்க நாள் பூரா சுமன் வீட்லயே சாப்பிடுறீங்க. அங்கே போயிடுங்க, ஏதாவது சமைச்சிடுப்பா. அம்மா ரொம்ப பசிக்குது, ஏதாவது பண்ணி கொடுங்க. இன்னைக்கு சமைக்க மாட்டேன். இன்னைக்கு நான் என்னைக்குமே நான் சமைக்கவே மாட்டேன். நீங்களாவே சமைக்கிறீங்களா? சமைச்சு சாப்பிடுங்க. சுஷ்மா மாமியாருக்கும் அவளுக்கும் மட்டும் சமைக்க ஆரம்பிச்சா. அவ ராஜேஷ் பசங்களுக்கு சமைக்கிறதே நிறுத்திட்டா. இப்போ ராஜேஷும் பசங்களும் கவலையா இருந்தாங்க. அவங்க அப்பப்போ சுமன் வீட்டுக்கு போய் சாப்பிட முடியாது. நான்வெஜ் சாப்பிட மட்டும் அவங்க கூப்பிடுவாங்க. ஒரு நாள் சுமனுக்கு உடம்பு சரியாம போச்சு. படுத்த படுக்கை ஆயிட்டா. அவளுக்கு டைஃபாய்டு வந்ததால அவ ரொம்ப மெலிஞ்சு போயிட்டா. வீட்டு வேலை செய்ய முடியல. வீட்ல சமையல் நின்னு போச்சு. சுமன், சுஷ்மா அன்னிக்கிட்ட நான் பேசுறேன். பச்சை பயிறு கஞ்சி பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா. நரேஷ், அண்ணி முதல்ல வீட்ல எல்லாரும் மேல கோவமா இருக்காங்க. அவங்களுக்கே அவங்க சமைக்கிறது இல்ல, எனக்காக பண்ணுவாங்களா? ஒரு வாட்டி நான் சொல்லி பாக்குறேன். பரவாயில்ல, சரி நானே ட்ரை பண்றேன். நரேஷ் கிச்சன்ல கிச்சடி சமைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ சுஷ்மா கிச்சடி சமைச்சு கொண்டு வரா. நரேஷ் விட்டுடுங்க, உங்களால முடியாது. நான் கிச்சடி கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோ சுமன், கிச்சடி சாப்பிடு, உனக்கு நல்லது. சுமன் இப்போ உடம்பு எப்படி இருக்குமா? பரவாயில்ல. டாக்டர் சொன்னாரு கெட்ட சிக்கன் சாப்பிட்டதால எனக்கு டைஃபாய்டு வந்திருக்குன்னு. என்ன சூப்பு கிச்சடி வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட சொன்னிருக்காரு. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்போ நான்வெஜ் சரியில்லையா? மார்க்கெட்ல பழைய நான்வெஜ் விற்கிறதால பிரச்சனையா இருக்கு. எனக்கு வெஜ் சாப்பாடு பண்ணவே தெரியாது. இந்த நிலைமையில நீ எப்படி சமைப்ப? டென்ஷன் வேணா, நானும் அத்தையும் பாத்துக்கிறோம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் எல்லாருக்கும் சமைக்கிறேன். நரேஷனா நான் நான்வெஜ் சமைக்க மாட்டேன், நீங்க வெஜ் சாப்பிடணும். சுஷ்மா கேட்டதுக்கு அவரு சரின்னு சொன்னாரு. அன்னைக்கு வீட்ல வெஜ் தான் சமைச்சாங்க, நான்வெஜ் இல்ல. தீபக், நான் நான்வெஜ் பண்ணலன்னா என்ன? நான் உனக்காக வெஜ் கபாப் ஷாய் பன்னீர் பண்ணிருக்கேன். சாப்பிட்டு பெரியம்மாக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நீங்க வெஜ்ஜ ரொம்ப நல்லா பண்றீங்க. இது நான்வெஜ்ஜோட நல்லா இருக்கு. ஆமா, பின்ன என்ன, வெஜ் சாப்பாடு நான்வெஜ்ஜோட நல்லாதான் இருக்கும். கொஞ்ச நாள்ல சுமன் சரியாயிட்டான். நான் நினைச்சேன் இனிமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு. வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான்வெஜ் சாப்பிட மனசே இல்ல. எல்லாமே கரெக்டு தான். நாங்களும் சாப்பிட மாட்டோம், நாங்களும் வெஜ்ஜை சாப்பிட்றோம். நீயும் வெஜ்ஜையும் குக் பண்ணு, சுஷ்மா அண்ணி மாதிரி. அதுக்கப்புறம் சுமன் வீட்ல நான்வெஜ் சமைக்கிறது நிறுத்திட்டாங்க. அவ கூட சுஷ்மா மாதிரி வெஜ் தான் சமைக்கிறா. அக்கா, அத்தை, இன்னைக்கு நீங்க எங்க வீட்ல சாப்பிடலாம் இல்ல? இப்போ வீட்ல நான் நான்வெஜ் சமைக்கிறது இல்ல. ஆமா ஆமா, இப்போ நான் சின்ன மருமக சமைச்சத கண்டிப்பா சாப்பிடுவேன். நான் கூட என் தங்கச்சி சமையல சாப்பிடுவேன். நீ நான்வெஜ் விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ 2 பேர் சமைக்கிறத நாங்க சேர்ந்து சாப்பிடலாம். சுமனும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவ நினைச்சா நான்வெஜ் இல்லாம அவ இருக்க மாட்டான்னு. ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. Thanks for watching.